அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, மதீனாவினுடைய வரலாற்று குறிப்புகளை சுருக்கமாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நான் இப்பொழுது இருப்பது மஸ்ஜிதுல் முஸ்தராஹா என்ற இடத்திலே. இந்த மஸ்ஜிதுல் முஸ்தராஹா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தம் முடிவடைந்து இந்த பாதையிலே தான் திரும்பி மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த திரும்புகின்ற வழியிலே இந்த இடத்திலே இருந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஓய்வெடுத்து சென்றார்கள். அந்த இடம் முஸ்தஹாரா என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுதும் இந்த இடத்திலே பள்ளிவாசல் ஒன்று அமைந்து அந்த பள்ளிவாசல் முஸ்தஹாரா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசலுக்குள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாருங்கள், வீடியோவுக்குள்ளே செல்வோம். இதுதான் பள்ளிவாசல், முஸ்தஹாரா பள்ளிவாசல். அதனுடைய உட்பகுதிக்கு நாங்கள் செல்கின்றோம். இதோ தஹாரா என்பது ஓய்வெடுப்பதற்கு சொல்லப்படுகின்ற அரபியிலே வார்த்தை. அந்த ஓய்வெடுத்த இடத்தை தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இது பள்ளிவாசலாக இருக்கிறது. இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்து திரும்பவும் மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நண்பர்களே, எனது வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோக்களை உங்களோடு நான் பகிர இருக்கின்றேன். மேலும் பல மதீனாவின் வீடியோக்களை காணும் வரை உங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களோடு நான் ஹிஷாம்.